வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சங்கரா மீன் குழம்பு ரெசிபி சூப்பராக அருமையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் இந்த மீன், ஒரு 3 ஃபிஷ் வாங்கியிருந்தாங்க சங்கரா மீன். இதை நல்லா க்ளீன் பண்ணியே வந்திருந்தது. இதை நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா 3 தடவை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணி நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுப்போங்க. ஒரு 2 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் கசகசா சோம்பு தனியாகவும் தக்காளி வெங்காயம் தனியாகவும் அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கருவேப்பிலையும் 2 கொத்து எடுத்து வச்சுப்போம். தக்காளியை வெங்காயத்தோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த போல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருவோங்க. இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 4 பூண்டு பல் நசுக்குனது அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் அரிஞ்சது அதையும் போட்டுட்டு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் விழுது போட்டுட்டு வதக்கிடலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், குழம்புத்தூள் ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதையும் ஊற்றிட்டு கலந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டோங்க. கல் உப்பு சேர்த்து கரைச்சிட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த தேங்காய், சோம்பு, கசகசா இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் அரைச்சி இந்த விழுது ஊற்றிட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மூடி வச்சுருவோம். கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை இதில் மேலே அப்படியே போட்டுடலாங்க. போட்டுட்டு ரொம்ப கிளறாமல் அப்படியே மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. இந்த மீனில் நல்லா வேகணும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெந்துருச்சு. மெதுவாக இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுட்டு மூடி வச்சிடும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் இறக்கிடுவோங்க. அருமையான சங்கரா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் வடவும் இது எண்ணெயில் தாளித்து ஊற்றிடுவோம். அடுப்பில் தாளிக்கிற கரண்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு தாளிக்கிற வடவம் எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு 2 நல்லா பொரிஞ்சதும் குழம்பு மேலே அப்படியே ஊற்றிடுவோங்க. அருமையான மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. சங்கரா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது எந்த மீன் இருந்தாலும் இந்த போல் முறையிலையும் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சங்கரா மீன் வச்சு இந்த போல் செய்திருந்தேன். மேலே கொத்தமல்லி தழைகள் கட் பண்ணி தூவி போட்டுடலாங்க. அருமையான இந்த மீன் குழம்பு அது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நான் கடையில் வாங்கியிருந்தேன் வத்தல் தாங்க எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருந்தேன். அதுவும் இந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி. சூப்பரான இந்த லஞ்ச் ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.